ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் சுறா மீன் புட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு 3 குட்டி சுறா வாங்கியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா ஹாட் வாட்டரில் கொதிக்கிற தண்ணியில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அதை பீஸ் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா வேக வச்சாதான் இந்த புட்டு செய்ய முடியும். இந்த ஸ்கின்னு நமக்கு தேவையில்லை, இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை வேக வச்சு எடுத்தால் தான் இந்த ஸ்கின்னை ரிமூவ் ஆகும். ஸோ அது கொஞ்சம் ஆறட்டும். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு வானல் வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, அதாவது பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் அதில் ஒரு கைப்பிடி அளவு இஞ்சியை நான் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கும். ஸோ அந்த புட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் அதில் கொஞ்சம் பூண்டு நல்லா சாப் பண்ணி பூண்டையும் நான் போட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டு. ரெண்டும் நல்லா இப்போது கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நான் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுக்கிறேன். ஏன்னா புட்டுன்றனால அது தனியாக தனித்தனியாக தெரியும். குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதனால நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும், நல்லா ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயில். ஸோ இது நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ நல்லா வதங்கிட்டு நல்லா சுருள வதங்கின பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம், நல்லா சாப்டு ஆனியன்ஸ், பெரிய 4 வெங்காயம் எடுத்து நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறீங்களோ இப்போ இது நல்லா வதங்கட்டும். இந்த புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். இதில் வெங்காயமும் போடுவேன், கொஞ்சமாக போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். 2 சேர்த்து போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை ஒரு 3 பெரிய வெங்காயம் இதில் கட் பண்ணி ஃப்ரை ஆகட்டும். இதில் ஒரு 2 பச்சை மிளகாயை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த புட்டுக்கு. பிகாஸ் வேறு எந்த காரமுமே நம்ம போட போகிறது பச்சை மிளகாய் வந்து மைல்டாக தான் இருக்கும். இல்லாமல் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பெப்பர். அண்ட் இதில் ரொம்ப காரம் எதுவும் நம்ம போடல. இந்த இஞ்சி இன்னொரு விஷயம், இதில் வந்துட்டு இதில் காரம் பொதுவாகவே நான்வெஜ் செய்யும்போது பச்சை மிளகாய் போட்டால் அந்த ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இது வந்து சின்ன வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி போட்டுருக்கேன். டேஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் அதையும் வதக்கிக்கிறேன். 1/4 ஸ்பூன் காஷ்மீர் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் இது காரத்துக்காக, காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கலருக்காக மட்டும். காஷ்மீரி மிளகாத்தூள் எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன்னா அதில் காரம் எதுவுமே இருக்காது. காரம் இருக்காது ரொம்ப, பட் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சால்ட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால எப்போவுமே நான் நார்மல் மிளகாத்தூள் வதங்கிடும் எடுக்க மாட்டேன். காஷ்மீர் மிளகாத்தூள் தான் எடுத்துக்குவேன். நல்லா வதங்கி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் அந்த சுறாவை மீனை ஆறிடுச்சு, எடுத்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அதில் உள்ள எலும்பு சதை எல்லாமே யூஸ் ஆகும். அதில் உள்ள போன்ஸ் எதையும் வேஸ்ட் பண்ண வேணாம், எல்லாமே சாப்பிட்றது தான். ஸோ இப்போ இதில் எல்லாமே ரொம்ப நல்லது, குட் ஃபார் ஹெல்த்து. நல்லா கிளறி விடுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக வாட்டரியாக இருக்கிறதுனால அதில் உள்ள தண்ணி எல்லாமே குழப்பு ட்ரை ஆகி வரணும். அப்போ தான் அது அப்புறம் நல்லா இது வரும். ட்ரை ரோஸ்ட் பண்ணின உடனே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சம் கடைசியாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதை வந்து இதில் நான் போட்டு கடைசியாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கடைசியாக போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஏன் பெப்பர் கடைசியாக போடணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இருக்கும். அது கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி லீவ்ஸ் போட்டுக்கிறேன். நமக்கு தெரியாது, அதனால தான் நான் கடைசியாக போடுறேன். ஸோ புட்டு ரொம்ப நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப ரொம்ப சளிக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இதில் நிறைய ரிச் அயன் இருக்குது. ஒமேகா 3 நிறைய ரிச் அயன், கால்சியம், செலினியம் இருக்குது. அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி